20 வருஷமாக சலிப்பில்லாத மக்களை எப்படி உருவாக்குனீங்க? காரணம் அவங்களோட தொடர்ந்து நம்ம இயங்கிக்கிட்டு இருக்கிறது. அடிப்படையாக நம்ம இதனுடைய கட்டமைப்புக்களை வரணும். 1 பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கணும், 2 முறையான ரோடு வசதிகளை கொண்டு வரணும், பள்ளி கட்டமைப்பை உருவாக்கணும், அடுத்த கட்டமாக அதுக்கு கல்வி வசதிகளை உருவாக்கணும் அப்படின்றதான் ஒரு திட்டமாக வச்சு பண்ணணும். இப்போ 8000 கூப்பனர் வச்சுக்கோங்க, முதல் 1000 இப்போ 2000 இப்படி மாறிக்கிட்டு இருக்கிறது. அது மக்கள் மற்ற ஒரு வரவுகளை மாற்றுக்கிறது கிடையாது. ஆனாலும் கூட இந்த 10 லட்சம் கடன்கிறது ஒரு பேசும் பொருளாகவும் விவாத பொருளாகவும் இருக்கிறது. இது 2.0வில் இந்த கடன் அதிகரிக்குமான்ற ஒரு கொஸ்டின் இயல்பாக வருது. நீங்கள் கடன் உயர்கிறது என்று சொல்கிறீர்கள், நான் பொருளாதாரம் உயர்கிறது என்றும் சொல்லுகிறேன். நிதி பகிர்வில் உங்களுக்கு வர வேண்டிய நியாயமாக கிடைக்க வேண்டிய தொகையை நீங்கள் குறைச்சிக்கிட்டே வரீங்க. நீங்கள் உள்ளபடியே நியாயமாக கொடுத்துருந்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய கடன் சுமையில் பெருமளவு அதிலே நம்ம வைப்போம். ஆனால் தொழில் அப்படின்றதுக்கு உங்களுடைய வருங்கால கனவு திட்டமாக என்னவெல்லாம் இருக்கிறது? பெரிய முதலீட்டில் தொழில்கள் வரலாம், ஆனால் உள்ளூர் வேலை வாய்ப்புகள் குறைவாயிடும். அப்படி இல்லாத தொழில்களை தேர்ந்தெடுத்து அடுத்த கட்டத்தில் திராவிட மாடல் 2.0 நம்ம இங்கே கொண்டு வரதுக்காக தான் என்னுடைய அடுத்த ஆடு நனைகிறது என்று ஓனாய் எழுதுமாங்க. நீங்கள் இந்த டீலிமிட்டேஷனோட இந்த இதை ஒரு முகமூடியாக அதை வைத்துக்கொண்டு நீங்கள் வருகிறீர்கள். அது உங்களுடைய உண்மை நோக்கம் தெரிந்து உங்கள் முகமூடி கிழிந்து அது தோற்கடிக்கப்படுகிறது. என்னென்னா இதுக்கு பின்னால் உணர்ந்திருக்கக்கூடிய ஆபத்தை எல்லா வணக்கம், இது அறத்தின் கழகம். நான் உங்கள் தவம். இன்று நம்மோடு இணைந்திருப்பது குறிப்பாக ஒரு மிக முக்கியமான அரசியல் ஆளுமை, நிதித்துறை மற்றும் தொல்லியல் துறை அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள். சார் வணக்கம். வணக்கங்க. உங்களுடைய பிஸியான ஷெடியூல்டு ரொம்ப உங்களோட நேரம் வாங்கியிருக்கோம். முதல்ல அதுக்கு ரொம்ப நன்றி சார். இல்லை, ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறதுல. ஆமாம், அவசியம். குறிப்பாக சார், இப்போ நாங்கள் 2 நாள் இங்கே ஒர்க் பண்ணுறோம். மக்கள் கருத்து இந்த கிரவுண்ட் போய் பார்க்குறோம். அங்கே போகும்போதெல்லாம் நாங்கள் ஒரு 20 பேரை சந்திச்சோம்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு 12லேருந்து 15 நபர்கள் உங்களுடைய கட்டமைப்பை சொல்கிறாங்க, ஸ்ட்ரக்சரை சொல்கிறாங்க, ரோடு, இந்த மாதிரி பல விஷயம் சொல்கிறாங்க. ஒருபடி மேலே போய் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சிலர்லாம் சந்திக்கும் என்ன சொன்னாங்கன்னாக்கா, எங்களுக்கு எது செய்யாட கூட நாங்கள் ஓட்டு போடுன்றாங்க. அதெல்லாம் கிடையாது, எல்லா வேலையும் அவர் செய்கிறாரு எங்களுக்கு. அப்படின்னப்போ எந்த பிரச்சனையும் தேவையில்லையே. ஒரு மாற்றம் வேணும்னு விரும்பலையா மக்கள்? எங்களுக்கு இவர் வந்தால் போதும். எங்களுக்கு இப்படி அந்த மைண்ட் செட் எப்படி உருவாக்குனீங்க? அதுவும் 20 வருஷமாக சலிப்பில்லாத மக்களை எப்படி உருவாக்குனீங்க? காரணம் அவங்களோட தொடர்ந்து நம்ம இயங்கிக்கிட்டு இருக்கிறது. என்னை பொறுத்த மட்டும் நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அவங்க வாக்காளர்களை தாண்டி நான் அவங்க வீட்டு பிள்ளைகளில் ஒருத்தன், அவங்க குடும்பத்தில் ஒருத்தன்ற மனநிலையில் தான் நான் இயங்குவேன். ஸோ ஒரு குடும்பத்தில் நீங்கள் ஒருத்தர்னா அவங்களுடைய சுகதுக்கங்கள், நல்லது கெட்டதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க, அவங்களோட ஒன்றா இருக்கிறீங்க. அவங்களுக்கு என்ன தேவைன்றதை நம்ம தெரிஞ்சு இயங்குகிறோம். இதை நம்மளை பார்த்து கேட்டு தான் நம்ம கோரிக்கை வச்சு தான் சொல்லணும்னு இல்லை, தொடர்ந்து நம்ம இயங்கிட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும்போது ஒரு முறைப்படுத்தப்பட்ட வகையில் மட்டும் அவங்கள சந்திக்கிறது இல்லை. நம்ம பல சந்தர்ப்பங்களில் பல மாற்றுக் கட்சியினரையும் நீங்கள் அணுகிற முறை சிறப்புன்னு சொல்கிறாங்க. காரணம் நம்ம இந்த தொகுதியினுடைய ஒரு நீண்ட காலமாக நான் இங்கே தான், இந்த பூமியில் தான் பிறந்தேன், இங்கே தான் வளர்ந்தேன். இதில் எல்லாரும் இந்த பகுதியினுடைய மக்கள். நம்ம ஒரு பொது தளத்தில் அரசியல் கட்சியை சார்ந்து நான் போட்டியிட்டாலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக எல்லாருக்கும் நான் பொதுவானவனாக தான் இருக்கிறோம். அரசியல் கருத்தியல் ரீதியான மாச்சரியங்கள் நமக்கு இருக்க ஒழிய அது எப்பயுமே ஒரு தனிப்பட்ட விரோதமாக நான் யார் மேலேயும் எந்த மாற்றுக் கட்சி மேலேயும் வச்சுக்கிட்டது இல்லை. அவங்களும் என்கிட்ட அந்த மாதிரி ஒரு அனிமாசிட்டி காமிக்கிறதும் இல்லை. அது மெயின் காரணமா அது ஆகணும் என்று விஷயம். ஆனால் ஒரு 20 வருட காலம் ஒரு சலிப்பில்லாமல் மக்கள் உங்களை ரொம்ப அணுகிறாங்கிறது ஓகே. ஆனால் இது ஒரு வானமத பூமி, சாலைகள், பள்ளிகள், பள்ளி கட்டடங்கள் இப்படி நிறையா வச்சுக்கிறீங்க. ஆனால் இந்த 20 வருஷ காலத்தில் நீங்கள் செஞ்ச சாதனைகள் நீங்களே அது கொஞ்சம் சரி. இந்த 20 வருஷ காலத்துக்கு முன்னாடிங்க நான் 98 எம்எல்ஏவாக முதல்ல வர்றேன். ஓகே. இடைத்தேர்தலில். ஓகே. அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இந்த தொகுதியோட பல கிராமங்களுக்கு சாலை வசதியிலே கிடையாது. பல கிராமங்களுக்கு ஜீப்பில் தான் போகிற மாதிரி இருக்கும். இன்றைக்கி நான் அப்போ ஒரு அப்போ எடுத்தோம். அந்த சமயத்துலையுமே கடுமையான குடிநீர் தட்டுப்பாடு. அப்போ எடுத்தோம். நம்ம அடிப்படையாக என்னென்ன தேவைகள் இந்த தொகுதியில் இருக்கோ அந்த கட்டமைப்பை முதல்ல நம்ம பலப்படுத்தணும். நீங்கள் ரொம்ப சரியாக சொன்னீங்க. இது வானம் பார்த்த பூமி, விவசாயத்தை சார்ந்தக்கூடிய பூமி. சின்ன சின்ன கிராமங்கள் வெகு தூரத்தில் ஒன்றும் அமைஞ்சிருக்கும். பாப்புலேஷன் குறைவான கிராமங்கள், அதன் காரணமாக தீவுகளாக இருக்குது.
அங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ் போன்வாங்க, ஒரு இந்த பக்கமாக போயிட்டு வந்த சாலை திருப்பி ஒரு 3 கிலோமீட்டர் போகணும், அந்த பக்கமாக ஒரு 3 கிலோமீட்டர் போயிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ இதில் இணைப்புன்றதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹெர்குலியன் டாஸ்க்கு. அவங்க ரோடு போடுறதோ அதுக்கப்புறம் வரல. அப்போ ரோடுன்றதே இருக்காது, கச்சா சாலைகள் கூட இல்லை இருந்தது. அதனால் அடிப்படையாக நம்ம இதனுடைய கட்டமைப்புக்களை வரணும். 1 பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கணும், 2 முறையான ரோடு வசதிகளை கொண்டு வரணும், பள்ளி கட்டமைப்பை உருவாக்கணும், அடுத்த கட்டமாக அதுக்கு கல்வி வசதிகளை உருவாக்கணும் அப்படின்றதான் ஒரு திட்டமாக வச்சு பண்ணோம். அப்போயே அன்னைக்கே 98 வந்து அவர் மறைந்த அண்ணன் கோசிமணி அவர் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும்போது அவர் ஒரு ஸ்கீம் எனக்காகவே கொடுத்தார். சரி, 3 ஒன்றியங்கள்லையுமே குடிநீர் பிரச்சனையை தீர்க்கக்கூடியதுக்கு அன்னைக்கு இருக்க எஸ்டிமேட்டில் 10 கோடி ரூபாய் 98 போட்டு எல்லா இடத்துக்குமே வந்து மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் எல்லா கிராம ஊராட்சிகள்லையும் கிராமங்கள்லையும் ஹேம்லெட்லையும் கொடுத்து கொண்டு வந்தார். அப்போ எல்லாத்துக்கும் கொண்டு வந்தோம். அடுத்த 2வது கட்டமாக நான் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கும்போது இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பல பள்ளிக்கூடங்களை புதிய பள்ளிக்கூடங்களை உருவாக்கி அடுத்தடுத்த கட்டமாக மேல்நிலைப் பள்ளியில் வர தரம் உயர்த்தி பள்ளி கட்டமைப்பு உருவாக்கிட்டோம். அப்போயே வந்து திருச்சுழி கலைக்கல்லூரியை கலைஞர் அவர்கள் இந்த தொகுதி கொடுத்தார். ஏன்னா பள்ளி கட்டத்தில் நம்ம முடித்தோடனே அடுத்த கட்டம் கல்லூரி கிளம்பு. ஆனால் நான் பார்த்தீங்கன்னா 2011 எதிர்கட்சி எம்எல்ஏ ஆனவுடனே 10 வருஷ காலம் வந்து அந்த கல்லூரியை வந்து வேறு பகுதிக்கு அன்றைக்கி மாற்றினவங்க திருப்பி கொண்டு வரல. மீண்டும் நம்முடைய முதலமைச்சர் 2021 வந்தவுடனே முதல் கல்லூரியாக அந்த கல்லூரியை கொடுத்தார். அதுக்கப்புறம் வந்து சாலைகள் அமைச்சிட்டோம், இதை அமைச்சிட்டோம், போக்குவரத்து கட்டமைப்புகளை உருவாக்குறோம். அடுத்த கட்டமாக நாங்கள் செய்ய வேண்டியது தொழில். இது வந்து நம்ம ஏதாவது ஒன்று வேணும், அது முக்கியமான கூட கொஞ்சம் பெண்டிங் இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, நான் தொழில்துறை அமைச்சராக இருக்கும்போது இங்கே சிப்காட் தொழில் வளாகங்களை கொண்டு வரதுக்கு முயற்சிகள் பண்ணோம். அது சில இடங்களில் வந்து விவசாய பூமிகளாக அதில் சில பூமிகள் இருந்ததுனால விவசாயம் பண்ணுறவங்க அதில் வந்து மறுப்பு தெரிவித்தாங்க. அவங்களுடைய மறுப்புக்கு நாங்கள் மதிப்பு தெரிவித்து அப்படியே அந்த திட்டத்தை விட்டுட்டோம். ஆனால் விவசாயத்தை பாதிக்காத அளவில் சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பு இல்லாத வகையில் தொழில்களை உருவாக்குவது தான் நீங்கள் இதுக்கு இந்த பூமிக்கு சரியாக இருக்கும். அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளை நம்ம இங்கே அமைக்கிற பட்சத்தில் அந்த தொழிற்சாலையில் வந்து நிறைய பேருக்கு வேலை கொடுக்குறதாகவும் இருக்கணும். அப்படியான தொழில்களில் தான் நம்ம உருவாக்கணும். உதாரணத்துக்கு பெரிய முதலீட்டில் தொழில்கள் வரலாம், ஆனால் உள்ளூர் வேலை வாய்ப்புகள் குறைவாயிரும். அப்படி இல்லாத தொழில்களை தேர்ந்தெடுத்து அடுத்த கட்டத்தில் திராவிட மாடல் 2.0 நம்ம இங்கே கொண்டு வரதுக்கானது தான் என்னுடைய அடுத்த முயற்சியாக இருக்கும். குறிப்பாக இப்போ நீங்கள் தொழில் ரீதியாக சில விஷயம் உங்களோட கொஸ்டின் பண்ண வேண்டியிருக்குது. ஏன்னா தொடர்ந்து கீழடியை மீட்டெடுத்து அது இன்றைக்கி உலக ஐக்கானாக மாறி இன்றைக்கி அது ஒரு வெகுஜன மத்தியிலும் ஒரு பேசும் பொருளாக மாறி இருக்குது. ஆனால் ஒன்றிய அரசோட இருக்கிற முரண்கிறது நாளுக்கு நாள் கூர்மைப்பட்டு போயிட்டே இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ அமர்நாத் நமஸ்கர்னு ஒரு அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார். அந்த அறிக்கை இந்த நிமிடம் வரை வெளிவரவில்லை. அதையும் தாண்டி அவருக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது, இதை மாற்றியமைன்னு சொல்லி. ஆனால் அவருமே வந்து ஒரு ஒன்றிய அமைச்சர்கள் இருந்தாலும் கூட ஸ்பெல்லிங் வேணால் மாற்றணுமே தவிர அறிக்கையை மாற்ற மாட்டேன்னு சொல்கிறாரு. இந்த துணிச்சல் எங்கிருந்து வருகிறது? இந்த முரண்பாடு தொடர்ந்து கூர்மை போட்டு போவது தமிழ் தொல்லியல் துறைக்கு நல்லதான கொஸ்டின் இருக்குது. எங்களை பொறுத்த மட்டும் இல்லை சார், நாங்கள் ஒரு முடிவு எடுத்து வந்தோம். தொல்லியல் துறையை பொறுத்த மட்டும் நம்முடைய முடிவுகள் எதுவாக இருந்தாலும் அது ஆய்வுபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட முடிவுகளாக இருக்க வேண்டும். ஆய்வுலகத்தாலும் அறிவுலகத்தாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தரவுகளின் அடிப்படையிலான முடிவுகளாக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அடிப்படையான ஒரு விஷயத்தை நாங்கள் வச்சோம். அதனால தான் நீங்கள் வந்து கீழடி நாகரிகமாக இருந்தாலும் பொருணை நாகரிகமாக இருந்தாலும் இரும்பின் தொன்மையாக இருந்தாலும் நம்மளுடைய ஃபைண்டிங்ஸை வந்து யாராலுமே வந்து கொஸ்டின் பண்ண முடியாததுக்கு காரணம் தான். இரும்பின் தொன்மை நம்ம 5000 ஆண்டுகளுக்கு முன்னே அப்படின்னு நம்ம சொல்ல போகும்போது மேற்கத்திய நாடுகளில் இருக்கக்கூடிய அறிவுலகமாக இருந்தாலும் சரி, இந்தியாவின் வடபுலத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, அதை ஏற்றுக்கிட்டாங்க. காரணம் நம்ம என்ன சொன்னோம்னு கேட்டிருக்க, நமக்கு இன்றைக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த தரவுகளின் அடிப்படையில் நம்ம அதுக்கான ஆய்வுகளை இதில் ஃப்ளாரிடாவில் இருக்கக்கூடிய ஆய்வகங்களிலே நம்ம பண்ணி ஒரு நியூட்ரல் பீட்டா அனாலிட்டிக்ஸில் நம்ம பண்ண போகும்போது நியூட்ரல் ஃபைண்டிங்ஸ் எங்களுக்கு வந்தது. நான் இந்தியாவிலே இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த இடத்துலையும் நான் ஒரு ஆய்வகத்தை வச்சு நம்ம பண்ணலை. ஸோ ஒரு நியூட்ரல் ஃபைண்டிங்ஸ் கொடுத்தோம். அதை நாங்கள் என்ன பண்ணுறோம், இந்த தரவுகளை நம்ம இதுக்கு உலகின் பார்வைக்கு வைக்கிறோம். ஆய்வுலகம் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. எனவே தான் அவங்க ஒத்துக்கிட்டாங்க. நான் சொல்கிறது என்ன காரணம்னா, இது ஏற்றுக்கிட்டது எல்லாம் ஏற்றுக்கிட்டு சொன்னாங்க. ஆனால் ஒரு ஒன்றிய அரசாங்கம் அது குறித்த ஒரு சின்ன ஒரு ரெகக்னிஷனை கூட நமக்கு கொடுக்கலைன்றது தான் இந்த முரணுக்கான அடிப்படையாக வருகிறது. கைவிட்டும் போயிட்டாங்க. நிதி ஒதுக்குறதுலையும் சிக்கல் இருக்குது. நீங்கள் நிதி ஒதுக்குறது நம்ம தான் பண்ணுறோம். முதல்ல எந்த விதமான நிதி ஒதுக்கீட்டில் அவங்க வந்து
கீழடியில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் கீழடியில் அப்படியே அபேண்டன் பண்ணிட்டாங்க. ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி ஒன்றுமே இல்லைன்ட்டு போனாங்க. ஆனால் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு போனதுக்கப்புறம் தான் நம்ம திருப்பி இப்போ 11வது கட்ட அகழ்வாய்வு வரை நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதில் தான் மிக முக்கியமான முடிவுகளும் நமக்கு கிடைச்சிருக்கு. ஆக தொல்லியல் துறையை பொறுத்த மட்டும் வந்து இந்த காலகட்டம் நம்முடைய முதலமைச்சர், இப்போது இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய ஆட்சி காலம்தான் ஒரு பொற்காலம் என்று நம்ம திட்டவட்டமாக சொல்லலாம். இல்லை, மோடி பல நாடுகளுக்கு போகிறாரு, தமிழில் பேசுகிறாரு, அதுவே பெருமிதமாக அவங்க சொல்கிறாங்க. ஆனால் தொடர்ந்து இப்படி தொழில் சார்ந்து, குறிப்பாக முதல்வர் சொல்கிறாரு இனிமேல் வரலாறு வந்து தெற்கில் தான் ஆரம்பிக்க வேண்டும்னு ஒரு பக்கம் காரசாரம் போயிட்டு இருக்கு. தமிழர் கூட அதை கொண்டாடி கொண்டிருக்காங்க, மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இந்திய லெவலில் வந்து இன்னும் அந்த ஒற்றுமைக்கான குறைஞ்சபட்சம் இதுக்கான ஒத்துழைப்பு கூட இல்லாமல் இருக்கு இல்லையா? அப்போ வந்து அதை முரண்பட்டு மட்டுமே போவதுங்கிறது ஒரு வேலை சரி. காரணம், அவங்க ஒரு நெரேட்டிவை செட் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டை, தமிழுடைய பெருமையை, தமிழின் தொன்மையை நம்ம உயர்த்தி பிடிக்கும்போது நம்ம ஒரு உண்மையை உலகுக்கு உயர்த்தி சொல்கிறோம். தமிழின் தொன்மையும் தமிழின் பாரம்பரியமும் நம்மளுடைய பண்பாட்டு விழுமியங்களும் குறைந்ததல்ல. நீங்கள் இதுவரை அதை வந்து மாஸ்க் பண்ணிகிட்டே வர்றீங்க. ஆனால் அந்த வரலாறு என்பது மிக முக்கியமான ஒரு வரலாறு. நம்மளுடைய தொன்மை வரலாறு இதுகாக மறைக்கப்பட்டிருந்தது. நம்ம வந்து அதை அன்அர்த் பண்ண போகும்போது பூமி அதிலிருந்து சில உண்மைகளை நாம் தோண்டுகிற போது நமக்கு வரலாற்றுக்கும் நமக்கும் தருகிறது. அந்த உண்மையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நம்ம சொல்லுகிற போது அவர்கள் நம்மளை சாவனிசம் அப்படின்னு அதை சொல்கிறாங்க. தமிழ் பெருமையை, நம்முடைய மொழி பெருமையை சொல்லுகிற போது அவர் வேறு சாயம் பூசுவதற்கு முயற்சிக்கிறார்கள். நீங்கள் சொன்ன மாதிரி வேறு இடங்களில் போய் தமிழ் பெருமையை சொல்கிறாங்க, ஆனால் இங்கே வந்து இந்தியை திணிக்கணும்னு சொல்கிறீங்க. இதுதான் உங்களுடைய இரட்டை வேடம் என்பதுதான் நம்மளுடைய கருத்து. ஓகே, நிதித்துறை சார்ந்த ஒரு கொஸ்டின் என்னென்னா, தொடர்ந்து நிர்மலா சீதாராமன் வைக்கிற நிதித்துறைக்கும் நீங்கள் வைக்கிற பட்ஜெட்டுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கிறது. இது மக்கள் நலம் சார்ந்து சில விஷயங்களுக்கு இப்போ 8000 கூப்பனர் வச்சுக்கும் போது 1000 இப்போ 2000 இப்படி மாறிக்கிட்டு இருக்கிறது. அது மக்கள் மற்ற ஒரு வரைவுகளை மாற்றுக்கிறது கிடையாது. ஆனாலும் கூட இந்த 10 லட்சம் கடன்கிறது ஒரு பேசும் பொருளாகவும் விவாத பொருளாகவும் இருக்கிறது. ஒரு அரசுடைய கடன் என்பது கடனாக பார்ப்பதா அல்லது அது ஒரு முதலீடாக பார்ப்பதா? இந்த முரண்களை இப்படி ஏன்னா அடுத்து வந்து 8000 வச்சுருக்கேன், இன்னும் கூடுதலாக போவதற்கான வாய்ப்பும் இருக்குது. 2.0வில் இந்த கடன் அதிகரிக்குமான்ற ஒரு கொஸ்டின் இயல்பாக வருது. ஏன்னா இந்த கடன் அதிகங்கிறத பல்வேறு பொருளாதார ஒரு பக்கம் இடதுசாரி தலைவர்களோ மற்ற ஆட்களோ சரின்னு சொல்கிறாங்க. ஒரு சில பேர் இது வந்து ஆபத்தானதுன்றதை சொல்கிறாங்க. எதிர்க்கட்சியில் அது வந்து 10 லட்சம் கடன் தொடர்ந்து அதை பெருசாகி கொண்டே இருக்கிறார்கள். அதற்கான தீர்வு சார்? கடன் வாங்குவது என்பது வந்து ஒரு பொருளாதாரத்தில் கடன் வாங்காமல் ஒரு பொருளாதாரம் இயங்க முடியாது. ஓகே, நீங்கள் பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா டெட் எக்கானமின்றது கடன் பொருளாதாரம் என்று உண்டு. கடன் நம்ம வாங்கும்போது அந்த கடனை நம்ம சர்வீஸ் பண்ணுறது அளவுக்குள்ளே இருக்குதா, நம்மளுடைய ஃபிஸ்கல் லிமிட்ஸ், நம்மளுடைய ஃபிஸ்கல் இண்டிகேட்டர்ஸ் எப்படி சொல்லுகிறது? ஒருத்தட்ட நான் கடன் வாங்கினா அந்த கடனை நான் வட்டியோட திருப்பி கொடுக்கணும். ஓகே, அதுக்கான நான் டெட் சர்வீஸ் பண்ணி ஆகணும். அதை வாங்கி அந்த வாங்கிய கடனை திருப்பி செலுத்தக்கூடிய அளவுக்கு எனக்கு தகுதி இருக்கிறதா, என்னுடைய பொருளாதாரம் அதற்கு ஈடு கொடுக்கிறதா என்பதுதான் மிக முக்கியமான காரணம். ஓகே, கடன் வாங்குவதற்கு சில வரையறைகளையும் சில விதிமுறைகளையும் ஃபினான்ஸ் கமிஷன் நிதிக்குழு நமக்கு வரையறுக்கிறது. இவ்வளோ தான் வாங்கணும், உங்களுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரம் இதுவென்றால் இந்த பொருளாதாரத்தில் இத்தனை சதவீதம் தான் நீங்கள் கடன் வாங்க வேண்டும் ஒரு மாநிலம் என்று ஒரு விதிமுறை இருக்கிறது. அந்த விதிமுறைக்கு உட்பட்டு தான் நம்மளுடைய கடன் நிலைமை இருக்கிறது. நீங்கள் கடன் உயர்கிறது என்று சொல்லுகிறீர்கள், நான் பொருளாதாரம் உயர்கிறது என்றும் சொல்லுகிறேன். நீங்கள் கடன் 10 லட்சம் கோடி இந்த ஆட்சியில் வந்துவிட்ட சொல்லக்கூடிய நீங்கள் இதே ஆட்சியில் 11.19 இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி அடைந்ததும் இந்த ஆட்சி தான் என்று நீங்கள் அதை ஏன் சொல்ல மறுக்கிறீர்கள்? ஸோ பொருளாதார வளர்ச்சி அடைந்ததை மறைத்துவிட்டு கடனை நீங்கள் சொல்கிறீர்கள். கடனும் நீங்கள் வந்து அப்சல்யூட் நம்பரில் பற்றி ஒரு கடனை பற்றி நீங்கள் பேசுவதே அது அடிப்படையான பிழை. அதை நீங்கள் எந்த அளவிற்கு சதவிகித கணக்கில் நீங்கள் எவ்வளவு இருக்கிறீங்கன்றதான் ஒரு கடனை நம்ம எப்பயுமே பார்க்க வேண்டும். சதவிகித கணக்கில் பார்க்கிற போது கடந்த அதிமுக ஆட்சியிலே எந்த அளவிற்கு சதவீதம் வாங்கியிருக்கிறாளோ அதை விட குறைந்த அளவில் தான் நம்முடைய தமிழ்நாடு அரசு இப்போது கடன் வாங்கியிருக்கிறது. கடன் சுமை என்பது நம்மால் மேனேஜ் பண்ணக்கூடிய இடத்தில், அந்த கடன் சுமையை நாம் சர்வீஸ் பண்ணக்கூடிய இடத்தில் நாம் இருக்கிறோம். காரணம் நம்முடைய பொருளாதாரம் அதற்கான வலிமையோடு நம்ம இடத்துல இருக்குது. இது நெருக்கடியே இப்போ நீங்களே இது எடுத்து எல்லாம் இந்த ஏழைகளுக்கான மக்களுக்கான திட்டங்களை ஒரு பக்கம் செஞ்சுட்டு இருந்தால் கூட இப்போ ஒன்றிய அரசு வந்து கல்வி நிதி மறுக்கப்படுகிறது, ஜிஎஸ்டிலையும் போதிய வருமானம் இல்லை. அதுவும் கூறுபட இப்போ கூட நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க, இது மாதிரி தொடர்ந்து பெண்களுக்கான விருப்பான விஷயங்களை செஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா, உதாரணத்துக்கு டிஎல் லிமிடேஷன் அதனுடைய விஷயங்களை அவங்க சொல்லும்போது இன்னும் இலக்கு நிறுவனம் ஒரு எச்சரிக்கை வராங்க. இது தொடர்ந்து கல்வி மறுத்துக்கிட்டே இருக்க சூழ்நிலை, ஒரு பக்கம் அதையும் சமாளிக்கணும்,
இந்த நிதி நெருக்கடியும் சமாளிக்கணும். இதை எப்படி 2.0 சமாளிப்பீங்க? இல்லை, அதான் இந்த செயற்கையான நெருக்கடிகளை நமக்கு தொடர்ந்து இருக்கு. தொடர்ந்து மெட்ரோ கூட பாதி நிதி இங்கே அதனால தான் இப்போ அந்த நான் இன்னும் கூட சொல்லப்போனால் நமக்கு உரிய நிதி இதுகளை கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு நிதிக்குழு தொடர்ச்சியாக நம்மளை ஒவ்வொரு இதுலேயுமே வந்து டெவல்யூஷனில் நம்மளுடைய ஷேரை வந்து குறைச்சிக்கிட்டே வராங்க. 9% இப்போ 4% குறைச்சிக்கிட்டே வராங்க. நமக்கு உரிய சதவிகிதத்தை, ஏன்னா நம்ம வந்து எவ்வளோ ரூபா கொடுக்குறோம், நான் திருப்பி சொல்கிறோம். நீங்கள் வந்து சென்ட்ரல் கிட்டிக்கு நம்மளுடைய பொருளாதாரத்திலிருந்து நாம் செலுத்தக்கூடிய வரி எவ்வளவு இருக்கிறது, நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் என்னவாக இருக்கிறது, நாம் திருப்பி பெறுவது என்னவாக இருக்குதுன்னு பார்த்தா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆமாம், டேட்டா இருக்குது, நமக்கு டேட்டா இருக்குது. நான் பரம்பரை சொல்லியிருக்கேன். ஆக நமக்கு வர வேண்டிய நமக்கு லெஜிட்டிமேட் ஷேரை அவர்கள் கொடுத்துருந்தார்கள் என்றால், உதாரணத்துக்கு பாப்புலேஷனை ஒரு பேசிக் இதாக எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த அளவுகோலின் அடிப்படையில் நீங்கள் போகும்போது நம்ம குடும்பத்தினுடைய மக்கள் தொகையை நாட்டில் கட்டுப்படுத்தினோம், ப்ரொக்ரெசிவாக ஸ்டேட்டாக இருந்து கட்டுப்படுத்தினதுக்காக நம்மளை பீனலைஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதன் காரணமாக உங்களுக்கு வர வேண்டிய டெவல்யூஷனில் நிதி பகிர்வில் உங்களுக்கு வர வேண்டிய நியாயமாக கிடைக்க வேண்டிய தொகையை நீங்கள் குறைச்சிக்கிட்டே வரீங்க. நீங்கள் உள்ளபடியே நியாயமாக கொடுத்துருந்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய கடன் சுமையில் பெருமளவு அதிலே நம்ம வந்து வைப்பாக போயிடும். ஆனால் அந்த இதை அவங்க செய்யலை. நமக்கு ஒரு செயற்கையான நெருக்கடி. இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்க, மத்திய அரசாங்கம் அவங்க கொடுக்கக்கூடிய திட்டங்கள்லேயே சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் நிதி ஒதுக்கக்கூடியதில் நம்மளுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்கு இல்லையா, எவ்வளவு நீங்கள் உங்களுடைய ஸ்டேட் ஷேரு, அதை ஒரு காலத்தில் மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் நமக்கு 75%, நம்ம 25% இருந்த மாநில அரசாங்கம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி இப்போ அவங்க 60%, நம்ம 40%ன்னு வந்துட்டாங்க. இன்னும் கூட சொல்ல போனோம்னா இப்போ PMAYன்னு சொல்லக்கூடிய பிரைம் மினிஸ்டர் ஆவாஸ் யோஜனா, அந்த இதில் எல்லாமே கூட பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு வீட்டுக்கு கொடுக்கக்கூடிய யூனிட் காஸ்ட்டை விட நம்ம தான் அதிகமாக அதில் போட்டு கொடுக்குறோம். நம்ம தமிழ்நாடு அரசு அதிகமாக பதிவுத்துறை கூட அவங்க எடுப்பதற்கான முயற்சி நடப்பதாக அப்படி சொல்கிறாங்க. நம்ம என்ன சொல்கிறோம், நீங்கள் வந்து எங்களுக்கு இருக்கக்கூடியது எல்லாமே வருவாயினுடைய எடுத்துக்கிறீங்க, உங்களுக்கு கிடைக்கக்கூடியது வந்து மற்ற இடத்துலேருந்து நீங்கள் சர்சார்ஜ்லேருந்து எடுத்துக்கிறீங்க, உங்களுக்கு அதுக்கான வசதிகள் இருக்குது, நமக்கு அது இல்லை இல்லையா. நம்ம வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய GST ரேஷியோ நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுக்கப்புறம் நீங்கள் அதிலேருந்து கொடுக்குறதா நம்ம அதை எடுத்துக்கிறோம். இதன் காரணமாக இன்னொரு பகுதியில் வந்து என்னென்னா நமக்கு வர வேண்டியது வரல, இன்னொன்று நம்ம திருப்பி செலுத்த வேண்டியதனுடைய பங்கும் உயர்ந்துகிட்டு இருக்குது. அவங்க ஜல்ஜீவன் ஸ்கீமாக இருந்தாலும் MGNRES போன்ற திட்டங்களாக இருந்தாலும் இதுக்கு வர வேண்டிய நிதி உரிய நேரத்தில் வெளிப்படல. இன்னும் கூட பண்ணால் நமக்கு பேரிடர் மேலாண்மையில் வரக்கூடிய நிதியை கூட வந்து நம்ம கேட்ட நிதி நமக்கு வரலையே. இப்போ எப்பயுமே எவ்வளோ இருக்குமோ அந்த ரெகுலர் இதுதான் உங்களுக்கு கொடுக்குறீங்க ஒழிய அதிகபட்சமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியான 3 பெருவெள்ளங்கள் பெரிய புயல்களை நம்ம சந்தித்ததுக்கப்புறம் நமக்கு வரல, கல்விக்கான நிதி வரல. ஸோ ஒவ்வொரு திட்டங்களுக்கான நம்ம நிதி வராமல் நம்மளுடைய இன்டர்னல் SOTRலேருந்தே நம்ம இதெல்லாம் மேனேஜ் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் நம்ம இருக்கோம். இப்போ டீலிமிட்டேஷன் விஷயத்தை பற்றி தோல்வி அடைஞ்சிச்சு. அது வந்து தமிழ்நாடு பற்ற வைத்த டீன்னு சொல்லி CMA கூட அரசு சட்டங்களை எரிச்சார். இது ஒரு பக்கம் இன்றைக்கி இந்தியா முழுக்க ஒரு திமுகவுக்கு ஒரு தனித்துவமான ஒரு பார்வையை கொடுத்துருந்தாலும் கூட, ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த டீலிமிட்டேஷன் பேரில் பெண்களுக்கு எதிரான மசோதாவில் திமுகவும் காங்கிரஸும் சரி செய்திருக்கிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை கடுமையாக மோடி முதற்கொண்டு நிர்மலா சீதாராமன் எல்லாம் வைக்கிறாங்க. அப்படியான அந்த குற்றச்சாட்டில் கொஞ்சமே உண்மை இருக்கிறதா? அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டினாக்கா, நீங்கள் இந்த டீலிமிட்டேஷனை கொண்டு வரதோட ஏன் நீங்கள் இந்த மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை கொண்டு வரீங்க, நீங்கள் அதனுடைய முகமூடியை அணிஞ்சிட்டு ஒன்று கொண்டு வரீங்க. இதனுடைய உண்மை ரூபத்தை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுனால நாங்கள் அது ஏற்கனவே நீங்கள் கொண்டு வந்து நிறைவேற்றிட்டீங்க, ஏற்கனவே கொண்டு வந்து நிறைவேற்றிட்டீங்க, அதை நீங்கள் அமல்படுத்துங்க. யாரும் மகளிர் இடஒதுக்கீட்டுக்கு யாரும் எதிரானவங்களும் இல்லையே, தெளிவுபடுத்தியிருக்கிறோம். நீங்கள் ஏற்கனவே கொண்டு வந்து நிறைவேற்றிருக்கீங்க, நிறைவேற்றி பார்லிமெண்ட்டில் பண்ணியிருக்கீங்க, அதை நீங்கள் இன்றைக்கி நடைமுறைக்கு கொண்டு வாருங்கள். நீங்கள் டீலிமிட்டேஷனை கொண்டு வந்துட்டு தான் அதை கொண்டு வரணுன்றதுக்கு என்ன இருக்குது, கிடையாது. அப்புறம் ஏன் 2க்கும் ஒன்றா வாக்கெடுப்பு வைக்கணும்? ஏற்கனவே நீங்கள் நிறைவேற்றிட்டீங்க, நிறைவேற்றினதை மகளிர் உரிமை நடைமுறைப்படுத்துங்க, நாங்கள் தாராளமாக வரவேற்கிறோம். நீங்கள் அந்த டீலிமிட்டேஷனோட இந்த இதை வந்து ஒரு முகமூடியாக அதை வைத்துக்கொண்டு நீங்கள் வருகிறீர்கள். அது உங்களுடைய உண்மை நோக்கம் தெரிந்து உங்கள் முகமூடி கிழிந்து அது தோற்கடிக்கப்படுகிறது. என்னென்னா இதுக்கு பின்னால் உணர்ந்திருக்கக்கூடிய ஆபத்தை தமிழ்நாடு முதலில் இந்த அலாம் கால் கொடுத்தது தமிழ்நாடு, மற்ற எல்லாரும் விழித்து கொண்டார்கள். உங்கள் மசோதா தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. தோற்கடிக்கப்பட்டதற்கு பிறகு நீங்கள் வந்து இப்போது வந்து ஆடு நனைகிறது என்று ஓனா எழுத மாதிரி தான் இருக்குது. அது வில்சன் கூட தனி மனித மசோதா கொண்டு வந்தார், அது கூட இது சிக்கலாயிடுச்சு. ஆனால் ஹிஸ்டாரிக்காக வரலாறு முழுக்க பார்த்தீங்கன்னா இதில் அவர்கள் எந்த பக்கம் இருக்கிறார்கள், நாம் எந்த பக்கம் இருக்கின்ற ஒரு புள்ளிவரங்கள் ஏதாவது இருக்கா?
இல்லை, நம்ம எப்போதும் ஒரே நிலைமையில் இருக்கிறோம். நீங்கள் அதை அரசியலுக்காக கொண்டு வர பார்க்குறீங்க. பெண் நீதிபதி, முதல் மருத்துவர், எல்லாமே பெண்களுக்கு சொத்துரிமையிலிருந்து நீங்கள் கொடுத்ததுலேருந்து அந்த இருந்தும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சுயமரியாதை திருமணங்களை செல்லுபடி ஆக்கும் கைம்பெண் திருமணங்களை நம்ம ஆதரித்த அந்த காலத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான பெண் விடுதலைக்கான இது கொண்டு வந்தோம். பெண் ஏன் அடிமையானால்னு ஐயா சொன்னார். அவர் ஒரு புத்தகமே அதுலேருந்து வந்தது. அன்னையிலிருந்து இந்த பெண் இனத்தினுடைய விடுதலைக்காக பாடுபடக்கூடிய இயக்கமாக தான் நம்ம வந்திருக்கோம். அதனால் நம்மளுடைய கருத்தியல் ரீதியாகவும் நம்முடைய குருதி ஓட்டத்திலும் பெண் விடுதலையும் பெண்களுக்கான சமூக நீதியும் பாதுகாப்பும் அவர்களுக்கு அரசியல் அரங்கிலும் சமுதாய அளவிலும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதிலே திராவிட இயக்கங்கள் எப்பயுமே மிக இதாக இருந்திருக்கிறது. நான் சொல்கிறது உண்மையான திராவிட இயக்கங்கள். புரிகிறது. ஆனால் பெரியார் காலத்தில் சட்டநகலை எரிச்சார். அதன் பிறகு முதல்வராக இருந்து கொண்டு சட்ட நகல் இருப்பது ஒரு வகையில் சரியா? இல்லை, சட்டத்தினுடைய நகலை நீங்கள் சட்டத்தை எதிர்ப்பதற்கும் சட்டத்தினுடைய நகலை எதிர்ப்பதற்குமான வித்தியாசத்தை நீங்கள் அது பெரிய அளவுக்கு பேசப்படுது. ஏன்னா அவர் தீப்பத்தில் அது ஒரு குறியீடு. ஓகே, ஏன் அவர் சட்டத்தின் நகலை இருக்கிறார்னா இந்த சட்டம் என்பது ஒரு நம்மளுடைய மாநிலத்தினுடைய முற்றிலுமான இந்த டெமோக்ராஃபி ஆஃப் த கண்ட்ரியவே அது மாற்றிவிடும். தமிழ்நாட்டினுடைய அரசியல் எதிர்காலத்தை மாற்றிவிடும். உங்களுடைய பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷனை மாற்றிவிடும். உங்களுக்கு இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பவரை மாற்றிவிடும். தமிழ்நாடு என்பது இது இரண்டாந்தர ஒரு மாநிலமாக தமிழ்நாடு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தென் மாநிலங்களுமாகி இந்தியா என்ற ஒரு நாட்டில் தென் மாநிலங்களுடைய தயவே இல்லாமல் யாரும் ஆட்சி பொறுப்பை உருவாக்க முடியும் என்ற ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்டால் தென் மாநிலங்களுக்கான குரல் முற்றிலுமாக ஒடுக்கப்பட்டு விடக்கூடிய ஒரு சூழ்நிலை பாராளுமன்றத்திலே ஏற்பட்டுவிடும். அந்த அபாயத்தை முதல் முறையாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தான் அதை இந்தியா முழுவதும் எதிரொலித்தார். இந்த மசோதாலாம் வர்றதுக்கு முன்னாலேயே அவர் எல்லா கூட்டத்தையும் கூட்டி அனைத்து கட்சிகள் கூட்டத்தையும் கூட கூட்டி நம்ம அதை அப்பயே இதை எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம். எனவே இந்த விஷயத்தில் தொடர்ந்து நாம் வரக்கூடிய இந்த இம்பெண்டிங் டேஞ்சர்னு வாங்கலாம், அது மாதிரி நமக்கு எதிர்காலத்தில் வரக்கூடிய அந்த ஆபத்தை உணர்ந்து அதை தடுப்பதற்கான முயற்சியை அவர் மேற்கொண்டார். அதனால்தான் இன்றைக்கு அது வெற்றிகரமாக நிறைவேறியது. இது ஒரு பக்கம் ஓரளவுக்கு அது டீலிமிட்டேஷன் தோற்றதுக்கே காரணம் தமிழ்நாடு பற்ற வைத்த நெருப்புன்னு ஒரு பக்கம், அதாவது பேசும் பொருளாக திமுக இருந்தாலும் கூட இன்னொரு பக்கமும் அவங்க டார்கெட் பண்ணுறாங்க. அதாவது கோவைக்கு வந்த மோடியோட என்ன சொல்கிறாங்கனாக்க, ஊழல் செய்திருக்கிற திமுகவை ஒருபோது விட மாட்டோம், நாளைக்கு நாங்கள் ஆட்சி கட்டில் வந்த பிறகு எல்லாவற்றையும் எல்லா அமைச்சர்கள் முதற்கொண்டு நாங்கள் கூடில் ஏற்றோம்னு சொல்லிட்டு அது பெரிய ஊழலுக்கு எதிரான ஒரு வசனமாக பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. ஏற்கனவே அமைச்சர்கள் மீது இப்போ குறிப்பாக உங்கள் வழக்கு கூட நிலுவையில் இருக்கிறது. இந்த அவங்களுடைய பேச்சை அவங்களுடைய முன்னெடுப்பு எப்படி பார்க்குறீங்க? எங்களை பொறுத்த மட்டும் எங்களுடைய வழக்குகள் இப்போது எல்லாமே உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறது. அந்த உச்சநீதிமன்றம் அந்த வழக்கிற்கு தடை விதித்திருக்கிறது. ஆமாம், அந்த வழக்கில் ஒவ்வொருவரும் நாங்கள் நீதிமன்றத்தினுடைய இதை பார்ப்போம். அந்த வழக்கினுடைய முடிவுகளுடைய தீர்ப்புகள் நீதிமன்றத்திலிருந்து இன்னும் வர வேண்டிய சூழ்நிலை இருக்குது. எங்களை பொறுத்த மட்டும் எங்களுடைய க்ளீன் ஸ்லேட்டாக நாங்கள் இருக்கிறோம். எங்களுடைய மடியில் கனமில்லை, அதனால் இதில் எங்களுக்கு வழியில் பயமில்லை. இல்லை, மோடி அவர்கள் தொடர்ந்து அதை ஒரு பெரும் பேசும் பொருளாக மாற்றுறாரு. பேசும் பொருளாக நீங்கள் அரசியல் நீங்கள் இதில் அது இந்த மசோதாவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய தோல்வியை மறைப்பதற்கு வேறு ஏதாவது ஒன்று சொல்லணும் இல்லையா? அதுதான். இல்லை, அப்போ அவங்க பக்கம் எந்த பிரச்சனையும் இல்லையா? தமிழ்நாடு நோக்கி சொல்லும்போது இதை மெயினாக இதை மட்டும் சொல்கிறேன். இன்னொன்று நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு பிரச்சனையை சொல்கிறீங்க, அந்த பிரச்சனையை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இன்னொரு பிரச்சனை இருப்பதாக நீங்கள் ஒரு கற்பிதத்தை உருவாக்குறீர்கள். தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர்வு மிக்கவர்கள், அவர் உண்மையை அறிவார்கள். எனவே அத்தகைய ஒரு நரேட்டிவை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அப்புறம் தமிழ்நாட்டை தற்போதுக்கு பேசும் பொருளாக கொஞ்சம் அவ்வப்போது ஒரு இஷ்யூஸாக மாறுவது பார்த்தீங்கன்னாக்கா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ சட்ட ஒழுங்கு ஒரு கேள்விக்குள்ளாக்குறாங்க. அதே போல் இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா இந்த 23 பேர் இறந்தது நீங்கள் நேரடியாக போய் ஆய்வு பண்ணீங்க. இந்த மரணங்கிறது தொடர்ந்து போயிட்டே இருக்கிறது. இதை எப்படி அட்ரஸ் பண்ணுறீங்க? இல்லை, அங்கே சூழ்நிலை இது இத்தகைய மரணங்கள் ஏற்படுறது அங்கங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையினுடைய அடிப்படையில் இது வருதுங்க. இந்த ஊரில் இருக்கக்கூடிய அமைப்பின் ரீதியாக சில தவறுகள், சில விதிமுறைகள் மீறல்கள் அங்கே இருந்திருந்திருக்கலாம். அந்த பர்டிகுலர் இதில் இது போன்ற இதை கர்வ் பண்ணணுன்றக்காக நம்ம சொல்கிறோம். விதிமுறைகளுக்கு மீறி இருக்கக்கூடிய எதன் மீதும் கடுமையான நடவடிக்கையை நீங்கள் மேற்கொள்ளுங்கன்னு தான் நம்ம சொல்கிறோம். அது மீறி சில 1-2 கேசஸில் இந்த மாதிரி ஆயிடுது. இது ஏதோ நம்மளுடைய ஆட்சியில் மட்டும் இல்லை, எல்லா இதுலேயுமே இது வந்திருக்குது. கோடை காலங்களில் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் அதுக்கு வந்திருக்கு. இருந்தாலும் 23 பேர் பலியாவது என்பது ஒரு மிகப்பெரிய துயரம். உடனடியாக முதலமைச்சர் எங்களை அழைத்து அவங்களை போய் பார்த்து இடத்துக்கு போய் பார்த்து ஆறுதல்லாம் சொல்ல சொன்னாங்க. நாங்களும் போயிட்டு வந்தோம், நானும் ரெவன்யூ மினிஸ்டரும் போயிட்டு வந்திருக்கோம். இது போன்ற சூழ்நிலைகள் வரக்கூடாது. பல முறை நாங்கள்
பட்டாசு உற்பத்தியாளர்களுடையும் நம்ம இவங்ககிட்டையும் அதே மாதிரி எல்லாத்தையும் அவங்ககிட்டையும் பேசியிருக்கிறோம். தொழிலாளர் நலத்துறை நம்மளும் பெசோ இவங்ககிட்டையும் பார்த்துருக்கோம். கடுமையான சட்டங்கள் அதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதை மீறியான சில இடங்களில் நடக்கக்கூடிய இத்தகைய விதிமீறல்கள் வந்து இத்தகைய துயர சம்பவங்களுக்கு வழிவகுக்கிறது என்பது உண்மையிலேயே மிகுந்த வருத்தத்துக்குரியது, கண்டனத்துக்குரியது. குறிப்பாக இப்போ இந்த எலெக்ஷனை பொறுத்த 2020 எலெக்ஷனை பொறுத்தல ஒரு என்னென்னா சினிமாக்காரர்களுடைய தாக்கம், குறிப்பாக விஜயோட வருகை, அப்புறம் கருத்து கணிப்போட கலவையான விமர்சனப்பெல்லாம் இருக்குது. 2026 எப்படியான களம் உள்ளபடி இருக்குது உங்கள் தொகுதி? ஓகே, களம் ரொம்ப தெளிவாக இருக்குது. ஏன்னா ஓட்டு பிரிங்கிற ஒரு கணக்கிடையும் ஓட்டு பிரிகிறதுன்றது இல்லை, ஒட்டு யாருக்கு கொடுக்குறாங்கன்றது தான் முக்கியம். ஓகே, அவங்க யார் வரணும், தமிழ்நாட்டை யார் ஆள வேண்டும் என்பதற்கு தான் ஓட்டு போடுவாங்க. தமிழ்நாட்டு மக்கள் இன்னார் தான் நம்ம ஆள வேண்டும் என்பதற்கு தெளிவான ஒரு கிளியர் வேர்டிக்ட் அவங்க எப்பயுமே கொடுப்பாங்க. அவங்க சாய்ஸ் தெளிவாக இருக்கிறது. அது இப்போதைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி தான் மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதிலே மக்கள் திட்டவட்டமாக இருக்கிறார்கள். எனவே அதை நோக்கி தான் அவர்களுடைய தீர்ப்பு அமையப்போகுது. குறிப்பாக ஏன் இதை திரும்ப திரும்ப கேட்குறோம்னா, இப்போ எஸ்ஐஆரோட பார்த்தீங்கன்னா 75 லட்சம் வாக்காளர் நீக்கப்பட்டிருக்கார்கள். இந்த எஸ்ஐஆருக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க சந்தித்த தேர்தல் முழுக்க அதை எதிரொலித்து பிஜேபி வெற்றி பெற்றுக்கிறது. தமிழ்நாடு அதுலேருந்து விதிவிலக்காக மாறுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்குது. எஸ்ஐஆர் எப்படி எதிர்கொள்ள போகிறீங்க? ஏன்னா எஸ்ஐஆர் குறித்து தொடர்ந்து நம்ம பல இடங்கள் சொல்லிட்டு விஷயம். எஸ்ஐஆரை வந்து நம்ம மிக சரியாக ஹேண்டில் பண்ணது திமுக. ஓகே, எஸ்ஐஆர் இப்படி வரப்போகிறது, எஸ்ஐஆரில் சரியான வகையில் அமைய வேண்டும் என்பதற்காக கள அளவில் அதில் பிஎல்சி, BLA2, BDA எல்லாம் போட்டு எஸ்ஐஆர் மிக சரியான அளவில் நம்ம ஹேண்டில் பண்ணியிருக்கோம். அதனால் எஸ்ஐஆர்ன்ற இதை வச்சு தமிழ்நாட்டுக்கு வந்து அவங்க யாரும் கைப்பற்றலாம் முடியாது. ரொம்ப தெளிவாக இருக்கும் அது. ஓகே, இப்போ திருச்சுலிக்கு வானம் பார்த்த பூமின்றதே முதல்ல சொல்லியிருந்தேன் சார் நான். ஆனால் ஒரு பக்கம் கிருஷ்ணாலிக்கா வானம் பார்த்த பூமியாக இருக்குது. ஆனால் அடிப்படை ஸ்ட்ரக்சர்லாம் கூட உதாரணத்துக்கு நாங்கள் போய் இப்போ நேரில் ஒரு இடத்துல ஆய்வு பண்ணும்போது வகையிலிருந்து இங்கே கூட்டிட்டு கொடுத்து கொண்டாந்தாங்க. நாங்கள் நேரடி படம் எடுத்தோம். இதெல்லாம் ஓகே. ஆனால் தொழில் அப்படின்றதுக்கு உங்களுடைய வருங்கால கனவு திட்டமாக என்னவெல்லாம் இருக்கிறது? நான் தான் சொன்ன மாதிரி இங்கே ஒரு தொழிற்சாலை வரணும்னா 2 விஷயத்தோடு நம்ம ஒத்து போகிற மாதிரி இங்கே தொழில் வர வேண்டும். ஏற்கனவே நம்ம தொழில் பூங்காக்களை உருவாக்கக்கூடிய முயற்சி, வேளாண் பெருமக்கள் அதை விரும்பவில்லை. அவங்க விரும்பலைன்னு ஒரு சூழ்நிலை வந்ததுக்கப்புறம் அதை நாங்கள் வலியுறுத்தலை. அந்த திட்டத்தை நம்ம நிறுத்திட்டோம். இப்போ புதிய தொழில்கள் வருகிற போது 2 விஷயத்தை நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இவங்க இந்த பகுதி மக்கள் வேளாண், அடிப்படையாக வேளாண், ஸோ வேளாண் தொழிலுக்கு ஏய்ந்ததாகவும் இருக்க வேண்டும். குறிப்பாக சுற்றுச்சூழலுக்கு அது முக்கியம், விரோதமாகவும் இல்லாத ஒரு தொழிற்சாலையாகவும் அது அமைய வேண்டும். அப்படிப்பட்ட தொழிற்சாலைகளை கண்டறிந்து அவற்றின் மூலமாக கொண்டு வரும். அதில் இன்னொரு முக்கியமான எலிமெண்ட் என்னென்னா, அந்த வரக்கூடிய தொழிற்சாலை வந்து நிறைய பேருக்கு உள்ளூர் வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். அப்படியான சில தொழிற்சாலைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. we will explore it. 20 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு திரும்பவும் நீங்கள் வருவதற்கான வாய்ப்பு சூழல் தான் களத்தில் நாங்கள் பார்க்க முடியுது. நீங்கள் உங்கள் கனவு திட்டமாக ஏதாவது இந்த 20 ஆண்டு செய்யாத ஒன்றை செய்வதாக ஏதாவது உத்தேசங்கள்? திருப்பி நான் தான் சொன்னேன். ஏன்னா நமக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமானது வந்து நீர்ப்பாசன திட்டங்களுக்கு இந்த வட்டம் முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம். நீண்ட காலமாக நம்முடைய பகுதியில் வந்து சில திட்டங்களுக்கு வந்து அனுமதி வேண்டியிருக்கு. சில திட்டங்களை நிறைவேற்றிருக்கோம். சில திட்டங்களுக்கு நம்ம அரசினுடைய அனுமதியை பெற வேண்டியிருக்கு. நம்முடைய விவசாயிகளுடைய குரல் அதில் ஒலிக்கிறது. உதாரணத்துக்கு கிருதுமால் நதியிலிருந்து வைகை நீரை கொண்டு வந்து பாசனத்துக்கு வரக்கூடிய திட்டம், அது விவசாயிகளுடைய நீண்டகால கோரிக்கையாக இருக்கிறது. அது வந்ததுன்னா நீண்ட காலமாக நம்முடைய பகுதிக்கான ஒரு பெரும் குறை தீரும் என்ற நிலைமை இருக்குது. இந்த முறை அதை தேர்தல் வாக்குறுதியாக கூட கொடுத்துருக்கோம். ஸோ அது போன்ற திட்டங்கள் ஒரு நீண்டகால பயனை அளிக்கும் என்று நான் நம்புகிறேன். ஏன்னா நீண்டகால கோரிக்கைகள், அது போன்ற திட்டங்களை நம்முடைய விவசாயம், நான் ஏற்கனவே சொன்னதைப் போல அடிப்படையாக வேளாண்மையை நம்பி இருக்கக்கூடியதில் வந்து இந்த மாதிரியான திட்டங்களை நம்முடைய காலத்திலே முழுமையான பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும். கிருதுமால் நீர்ப்பாசன திட்டமாக இருந்தாலும் சரி, அடுத்து நெல்லையூர் கம்பிக்குடியாக இருந்தாலும் சென்னம்பட்டி திட்டம் போன்றவை பயன் முழுமையாக கொடுக்கக்கூடிய நடைமுறைகளே இருக்கக்கூடிய திட்டங்களாக அதை மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்க வேண்டும். அது மிக முக்கியமானது, மிக முக்கியமாக. அதாவது பல நேர்காணல்கள் நான் பார்த்துருக்கோம். ஆனால் தொடர்ந்து நீங்கள் எதுக்குமே சலிக்காமல் உங்களுக்கு எதிரான கேள்வியோட சமரசம் இல்லாமல் பதில் சொல்லியிருக்கீங்க. அதை அப்படியே மக்கள் வரைக்கும் விட்டுடுகிறேன். இந்த ஒரு கூர்மையான விவாத சூழலில் அறக்கலத்துக்காக இவ்வளவு நீண்ட நேரம் வரைக்கும் மன்னிச்சு நன்றி. மிகுந்த மிக்க நன்றி. நல்ல வாய்ப்பு. மீண்டும் நன்றி. நன்றி.